கலை உலகத்துக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற திரையுலகத்துக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் தான் முதலாக நாங்கள்லாம் நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ சுற்றி இருந்தால் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் தான் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து அப்புறம் கதாசிரியர் ஆகி அப்புறம் வசனகர்த்தா ஆகி அப்புறம் பாரதி ராஜா மூலமாக இமயம் அவருடைய கருணையினாலே அவர் பெரிய ஹீரோவானார். அப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தோன்றிச்சு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் சினிமாக்குள்ளே நுழைஞ்சால் நம்ம ஒரு இடத்துக்கு வரலான்ட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் ஆன பிறகு டைரக்டர் ஆன பிறகு நிறைய சந்தித்திருக்கிறேன். அவரோட நிறைய பட்டிமன்றங்கள் அவர் நடுவராக இருந்திருக்கேன், நான் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றம் பேசும்போது ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலித்தனமாக பேசுகிறாப்புல ரமேஷ் கண்ணான்வார். அப்புறமா பட்டிமன்றம் முடிஞ்சு கூட அவர் எங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய அறைக்கு அழைத்து எங்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு கொடுத்து கவனித்து ரொம்ப அன்பாக பழகுவார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எம்ஜிஆர் வாரிசுன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் தான் சார். எப்படி ரமேஷ் அப்படின்னாரு. இல்லை சார், எம்ஜிஆர் வந்து என்னுடைய சொந்தம், ஜானகியம்மா என்னுடைய அத்தை பொண்ணு, அதனால் அவர் சொந்தம்னா நீங்களும் எனக்கு சொந்தம் சார் அப்படின்னு சிரிப்பார். அதுமாதிரி நிறைய பேட்டிகள் நான் கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு வேற ஒரு மீட்டிங்கில் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு சந்திக்கும் போது அந்த பதிலை சொல்லி என்ன சொன்னால் அவங்க பதில் ரொம்ப அருமையாக இருந்துருவார். ஒரு இடத்துல கேட்டாங்க, ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்க? நான் சொன்னேன், நான் பின் வாங்கலை, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை வந்து குறிப்பிட்டு மேடையிலே பேசி பாராட்டினார். அப்படி ஒரு நல்ல உள்ளவர், திறமை இருக்கணும், பாராட்டுற ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவருடைய அஸ்டன் தான் பாண்டியராஜன், பாண்டியன் அஸ்டன் தான் நான். அவர் வழியாக வந்தவன் தான். அதனால் அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.